Good evening viewers, welcome to Tenimax. I am moving to theorem 5.3. What we are to prove, the position of a point P of x1 comma y1 with respect to a given circle x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0 in the plane containing the circle outside or on means, if it example we have one circle means, so this is center for line means sometimes the line will be moving on outside, sometimes the point will be on the circle and the correct on the circle meet ஆகும், sometimes the point will be meeting on inside. That's why given three condition: outside, onside and inside the circle according x1 square plus y1 square plus 2gx1 plus 2fy1 plus c. இந்த த்ரீ கண்டிஷனில் வரும்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ப்ரூஃப் equation of circle. So equation of circle is equal to, what is the formula? X square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0. So now from this equation of circle, what is the value of center? Center means minus g comma minus f. Radius r means square root of x square plus, sorry my dear, radius actually g square plus f square minus c. Okay, so now I will consider for the same circle. இதை c எடுத்துக்கிறேன், இதை p consider பண்ணும்போது p of x comma y. Okay, center point already we have mentioned minus g comma minus f. Okay, அப்போ இது இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்த நான் என்னென்னு கன்சிடர் பண்ணேன்னா க்யூன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, க்யூன்னு கன்சிடர் பண்ணுறேன். ஒருவேளை இப்போ லாங் டிஸ்டன்ஸ் சிபி ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ சிபி இஸ் த்ரீ கண்டிஷனில் கிடைக்கலாம். அவுட் சைடில் மீட் ஆகுது இந்த சிபின்னு சொல்லக்கூடிய, இது சிக்யூன்னு சொல்லக்கூடியது டிஸ்டன்ஸ் ஒன்லி பர்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ சிபியை கம்பேர் பண்ணும்போது சிபி தான் லாங், கம்பேரிங் சிக்யூவை கம்பேர் பண்ணும்போது. அப்போது சிபி வந்துட்டு கிரேட்டர் தேன் சிக்யூ மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கலாம். இன்கேஸ் அதே சர்க்கிள் இப்போது இதை சென்டரில் மீட் பண்ணி வரக்கூடியது இது சி தான். அதே நேரம் இது வந்துட்டு நம்ம என்னென்னு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன், க்யூன்னு எடுத்துக்கிறேன். அப்போ அதே நேரம் ஒருவேளை இதே பி வந்துட்டு கரெக்டாக ஆன் தி சைடில் அந்த சர்க்கிளுக்கு மேலே மீட் ஆகலாம். தட் இஸ் கன்சிடர் ஃபார் ஈக்குவல் டு சிக்யூ. அப்போ அதே நேரம் இதே சர்க்கிள் இதை சென்டர் மீட் பண்ணும்போது இது வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் நான் க்யூன்னு எடுத்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக இந்த பி வந்துட்டு இன்சைடு ஒரு வேளை வரலாம். தட் இஸ் கன்சிடர் ஃபார் லெஸ் தேன் சிக்யூ. சிபி வந்துட்டு கம்மியாக இருக்கலாம் எதை விடவும், சிக்யூவை விடவும். அப்போ இதுதான் த்ரீ டிஃப்ரெண்ட் வே. அப்போது இந்த மாதிரி மீட் ஆகும்போது வாட் வில் ஹேப்பன், அப்போது சிபின்னு சொல்லக்கூடியது சிபியை ஸ்கொயர் பண்ணும்போது சிபி ஸ்கொயர் இஸ் நிச்சயமாக சிக்யூன்னு சொல்லக்கூடியதை நான் ரேடியேஷன், இதுதான் ரேடியஸ். ஓகேவா, சர்க்கிள் உள்ள வரக்கூடிய பாயிண்ட் ஆஃப்க்கு ஆர்ன்னு கன்சிடர் பண்ணும்போது சிக்யூன்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக போத் சைட் ஸ்கொயர் பண்ணும்போது சிபி ஸ்கொயர் வந்துட்டு இது கிரேட்டர் தேன் ஆர் ஸ்கொயராக இருக்கலாம், இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயராக இருக்கலாம் அண்ட் லெஸ் தேன் ஆர் ஸ்கொயராக இருக்கலாம். தேர்ஃபோர் இந்த ஃபார்முலா தேவை சென்டர் அண்ட் ரேடியஸ். அப்போ சிபின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலா அழிச்சிட்டேன். இப்போ சிபின்னு சொல்லக்கூடியது இப்போ இதை சென்டர் இங்கேருந்து பி மீட் ஆகக்கூடிய பாயிண்ட் ஜின்னு எடுக்கும்போது இது என்னென்னு கன்சிடர் பண்ணியிருந்தா எக்ஸ் கமா ஒய். சென்டர் வந்துட்டு ஆல்ரெடி ஐ மென்ஷன் மைனஸ் ஜி கமா மைனஸ். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்துட்டு எதை மீட் பண்ணியிருக்கோம், x1 மைனஸ் x2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ சிஎம் பிஎம் கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு நமக்கு x1 அண்ட் y1, பியோட பாயிண்ட் x1 கமா y1 எடுக்கும்போது சியை வந்துட்டு மைனஸ் ஜி கமா மைனஸ் ஒன். அப்போ x1 மைனஸ் x2 பதில் என்ன போடுவோம், மைனஸ் ஜி. அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு வரும். அப்போ சிபியை ஸ்கொயர் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா படி x1 ப்ளஸ் ஜி தி ஹோல் ஸ்கொயர் தென் ப்ளஸ் y1 plus f the whole square
is in 3 different conditions. And it's a 3 different way means greater than r square mean radius we are considered for square root of. இங்கே already square இருக்கு. அப்போ square இந்த square root cancel ஆகி நமக்கு ஒரு கேஸ் எப்படி கிடைக்கும்? g square plus f square minus c is equal to வரும் என்ன ஆகும்? is equal to g square plus f square minus c. So less than means g square plus f square minus. அப்போ 3 different cases நமக்கு கிடைக்கும். அப்போ நான் ஏதாவது ஒரு கேஸை கன்சிடர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஏதாவது ஒரு கேஸ் எடுக்கும்போது நமக்கு என்னென்னு ப்ரூஃப் பண்ணணும்? x1 square plus y1 square plus 2gx1 plus 2fy1 plus c is equal to 0. அப்போது ஜஸ்ட் நான் ஃபஸ்ட் இக்குவேஷனை x1 plus g the whole square plus y1 plus f the whole square is equal to இதுலேருந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிறேன். is equal to g square plus f square minus c means what will happen? a plus b the whole square form means x1 square plus g square plus 2gx1 plus y1 square then f square plus 2fy1 is equal to g square plus f square and minus c. Opposite side g square and f square, right hand side g square f square cancel பண்ணப்போ என்ன ஆகும்? ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் x1 square plus y1 square plus 2gx1 plus 2fy1 minus c bring out opposite side means positive c is equal to 0. இப்போ 0 நமக்கு 3 different conditionல கிடைக்கும். எப்படியெல்லாம் கிடைக்கும்? நிச்சயமாக இதே டேம் x1 square plus y1 square plus 2gx1 plus 2fy1 plus c 3 கேஸில் கிடைக்கும். ஒருவேளை greater than 0 வரும்போது கண்டிப்பாக அவுட் சைட் த சர்க்கிளில் ஆன்சர் கிடைக்கும். சம்டைம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வரும்போது இன்சைட் ஆஃப் தி சர்க்கிள் கிடையாது, ஆன் தி சர்க்கிளில் கிடைக்கும். கரெக்டாக அந்த பாயிண்டில் கிடைக்கும். ஸோ லெஸ் தேன் 0 மீன்ஸ் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து இன்சைட் சர்க்கிளில் கிடைக்கும். இதுதான் நமக்கு ப்ரூஃப் பண்ண கேட்டிருந்தாங்க. நீங்கள் அந்த தெளிவாக அந்த புக்கில் நான் ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தேன், இந்த 3 பாயிண்ட்டும் கொடுத்துருந்தேன். ஓகே, இதுதான் இதனுடைய கண்டிஷன். ஸோ ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்கோம். தேர்ஃபோர் we can write it hence proved. Okay, so if you know the equation of circle and center of the formula and radius, what is the formula equation of circle? x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0. Center means minus g comma minus f. Radius means square root of g square plus f square minus c. Okay, so please listen my dear students. If you have any doubt, please put in comment box. I am ready to clarify your doubts. Okay, thanks to viewers. We will continue our next video. Bye bye.